எக்ஸாம்பிள் 2.5 இது ஃப்ரீ ஃபால்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் 2.5 Galileo's law of odd numbers. Galileo's law of odd numbers, the distance traversed during equal intervals of time by a body falling from rest stand one another in the same ratio as the odd numbers beginning with unity, namely 1:3:5:7. prove it. தமிழ்ல இதே क्वेश्चन என்னன்னு சொல்லலாம், கலீலியோவின் ஒற்றைப்படை எண்களின் விதி. கலீலியோவின் ஒற்றைப்படை எண்களின் விதி. சமகால இடைவெளியில் ஓய்விலிருந்து விழும் பொருள் கடக்கும் தூரங்கள் ஒரு மைல் தொடங்கி அல்லது ஒன்றில் தொடங்கி ஒன்றுக்கொன்று ஒற்றைப்படை எண்களின் ஒரே விகிதத்தில் அமைந்துள்ளன. அதாவது 1:3:5:7 எக்ஸெட்ரா நிரூபியுங்கள். அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் சிம்பிளா. இதை வந்து என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா ஒரு 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, இது டைம் கேப் கிடையாது, இது வந்து டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வல் தான். இங்க கேப் அதிகமா போட்டுருக்கிறதுக்காக நீங்க டைம் அதிகம் நினைச்சுக்காதீங்க, டைம் அதே தான். ஆனா இப்ப டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், 30 மீட்டர்னு இருக்கும். அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும், 50 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கணும்ல, கண்டிப்பா இருக்கும். சரியா? அப்ப இத வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும், இத வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், இது வந்து 30 மீட்டர்னா இதை விட 3 டைம்ஸ். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி பார்த்தோம்னா 5 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது தான் 1:3:5:7 இப்படி ஒற்றைப்படை எண்களா அது வருதுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணும். இது வந்து என்ன, கலீலியோ சொன்னலாம், கலீலியோஸ் லா. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். நம்ம இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீட்ல. அந்த கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுது ஆகும். ஆனா அதை வந்து 1 மினிட் தான் நம்ம கொடுக்குற டைம். அதுல எப்படி நம்ம கிராக் பண்ண முடியும், அந்த கொஸ்டினை சூஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். இதை பேஸ் பண்ணி இதை புரிஞ்சிச்சுனாக்கா நீங்க பார்த்த உடனே ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்ல அதுக்கான ஆன்சரை நீங்க ரீச் பண்ண முடியும். ஆனா இந்த கான்செப்ட் கிளியரா புரியணும், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. Let us divide the time interval of motion of an object under the free fall into many equal intervals tau and find out the distances traversed during the successive intervals of time. இப்போ வந்து என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது, அதை வந்து என்ன பண்றோம்னா 5 செகண்ட்ஸ் மேல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 செகண்ட்ஸ் டியூரேஷனை நம்ம 1 செகண்ட், அதுக்கு அடுத்தது 1 செகண்ட், இந்த மாதிரி 5 ஈக்குவல் டைம் இன்டர்வலா நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ டோட்டல் 5 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம், 1 செகண்ட் 1 செகண்ட்னு 5 ஈக்குவல் டைம் இன்டர்வலா பிரிச்சுக்கலாம். அந்த டைம் இன்டர்வல் வந்து என்னன்னு வச்சுக்கிறோம், டவ். அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 5 செகண்ட் சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்கிற டைம் இன்டர்வல் எதுவா இருந்தாலும் சரி அதை டவ் அப்படின்னு ஈக்குவல் இன்டர்வல்ஸா பிரிச்சுக்கலாம். இது 5 செகண்ட்ஸ்னால 5ஆ பிரிச்சுக்கலாம், நீங்க 3ஆவும் பிரிச்சுக்கலாம், நீங்க வந்து 7ஆவும் பிரிக்கலாம், எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கோங்க. அந்த ஒரு ஈக்குவல் டைம் இன்டர்வல் வந்து டவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, and find out the distances traversed during the successive intervals of time. அப்ப ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, அதுக்கு அடுத்த 1 செகண்ட்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் 1 செகண்ட்ல அது என்ன டைம் இன்டர்வல்ல அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்குங்கிறத பாக்குறோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா y is equal to, சரியா, y is equal to v0t plus half a t squareங்கிற ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இனிஷியலா எந்த வெலாசிட்டியும் கொடுக்கல. அப்ப v0 ஓட வேல்யூ 0. இந்த டெரிவேஷன் தான் நம்ம போன செக்ஷன்ல பார்த்தோம். சரியா? அப்ப y is equal to என்ன வரும், half into a க்கு பதிலா என்ன வரும், minus g into t square வரும். அப்ப y is equal to minus half g t square. அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் t க்கு பதிலா என்ன பண்றோம், டவுங்கிறத போட்டு விட்டோம்னா, அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன வரும், minus half g tau square அப்படின்ட்டு வரும். பாருங்க, let us divide the time interval of motion of an object under free fall into many equal intervals tau. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே விழுது, அது எடுத்துக்கிற டோட்டல் டைம் வந்து என்ன பண்றோம், நிறைய இன்டர்வல்ஸா பிரிச்சுக்கிறோம். ஆனா அது எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல்ஸ். அந்த இன்டர்வல் வந்து tau அப்படிங்கிற டைம் வச்சுக்கலாம். and find out the distances traversed during successive intervals of time. அப்ப அந்த ஒவ்வொரு டைம் இன்டர்வல்லையும் இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்றத கால்குலேட் பண்ணணும். since the initial velocity is 0, we have y is equal to minus half g t square. சரியா? இதை தமிழ்ல பார்த்தலாம். தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் இயக்கத்தின் நேர இடைவெளியை
பல சம இடைவெளிகள் டவ்வாக பிரித்து அக்கால இடைவெளியில் கடந்து செல்லும் தூரங்களை கண்டறிவோம். ஆரம்ப திசைவேகம் துல்லியமாக இருப்பதால் y -12gt². சரியா? அப்ப இதுதான் வந்து நமக்கு டைம். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி 0, டவ், 2 டவ், 3 டவ் கால இடைவெளிகளில் பொருளின் நிலைகளை கணக்கிடப்பட்டு அட்டவணை 2.2 இரண்டாவது நெடுவரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? இங்க வந்து என்ன பண்றாங்க, using this equation we can calculate the position of the object after different time intervals 0, tau, 2 tau, 3 tau, etc. which are given in the second column of the table 2.2. இப்போ வந்து என்ன ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, இதான் டேபிள் 2.2. இந்த டேபிள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் காலம் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, டைம் இன்டர்வல்ஸ் ஃபர்ஸ்ட் 0ல டவ் அப்படிங்கிற டைம், அதுக்கு அடுத்தது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டைம் 2 டவ்ங்கிற டைம், அதுக்கு அடுத்தது 3 டவ்ங்கிற டைம், 4 டவ்ங்கிற டைம், 5 டவ், 6 டவ் இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குங்கிறத இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து 0, அதுக்கு அடுத்தது வந்து இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 0ல இருந்து டவ் அப்படிங்கிற டைம் டிராவல் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்தது 0ல இருந்து பார்க்கும்போது இது 2 டவ்ங்கிற டைம் இன்டர்வல், இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. இப்போ 0ல இருந்து 3 டவ், 0ல இருந்து 4 டவ், 0ல இருந்து 5 டவ், இந்த டைம் இன்டர்வல்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குங்கிறத இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், y is equal to என்ன -12gt². ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வலுக்கு என்ன வரும், டவ் ஸ்கொயர்னு வரும். அதான் இந்த ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், டைம் இன்டர்வல் வந்து என்ன 2 டவ், இதுல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க y is equal to -12g into 2 tau the whole square. அப்ப என்ன வரும், 4 tau ஸ்கொயர்னு வரும். அப்ப 4 வெளியில எடுத்துடலாம், பிராக்கெட்ல என்ன இருக்கும், -12g tau ஸ்கொயர். அப்ப என்ன சொல்லலாம், இது வந்து என்ன 4 into -12g tau ஸ்கொயர் -4 into ½ g tau ஸ்கொயர் இங்க இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இதான் வந்து செகண்ட். அதுக்கு அடுத்தது 3 டவுல என்ன வரும் நமக்கு, y is equal to -12g into 3 tau the whole squareனா -12 into இது வந்து என்ன வரும் 9 into g tau ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். இல்லாட்டி -9 into ½ into g tau ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அதான் தேர்டு. அதே மாதிரி ஃபோர்த்துக்கு என்ன வரும்னா -16 வரும், ஃபிஃப்த்துக்கு -25, சிக்ஸ்த்துக்கு வந்து என்னன்னா -36. இது வந்து என்னன்னா சக்சஸிவ் அடுத்தடுத்த, அதாவது 0ல இருந்து டவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, 2 டவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, 3 டவ், 4 டவ், 5 டவ்ல என்னென்ன டிஸ்டன்சஸ் டிராவல் பண்ணிருக்குங்கிறத இந்த செகண்ட் காலம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது எப்படிங்கிறதா எந்த ஈக்குவேஷன்ல காமிச்சிருக்கோங்கிறதா இங்க காமிச்சிருக்கோம். If we take -12g tau square as y0, the position coordinate after the first time interval tau, then third column gives the position in the units of y0. அப்ப வந்து பாருங்க, நாம் -12g tau ஸ்கொயரை y0 ஆக எடுத்துக்கொண்டால் முதல் கால இடைவெளி டவுக்கு பிறகு பொருளின் நிலைகளை மூன்றாவது நெடுவரிசை y0 அலையில் கொடுக்கிறது. அப்ப செகண்ட் காலம் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணும், தேர்ட் காலம் என்ன அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணும். பாருங்க, இப்போ என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் டவுங்கிற டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் y0 அப்படின்னு வச்சுட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா -12g tau ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல y0 அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து பாருங்க 4 into -12g tau ஸ்கொயர், அப்ப என்ன வந்துருச்சு 4 into y0. அதுக்கு அடுத்து என்ன வருது, -9 into ½ g tau ஸ்கொயர் வருது. அப்ப 9 வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல என்ன இருக்கும், -12g tau ஸ்கொயர். அப்ப அதை y0 எழுதலாம், 9y0. அதுக்கு அடுத்து 16y0, 25y0, 36y0. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் டவுங்கிற டைம் இன்டர்வல்ல y0ங்கிற டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சுன்னா 2y0ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன 4y0, 3 டவுல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 9y0, 4ல 16y0. இதுல இருந்து பாருங்க, இது வந்து இந்த புக்ல கொடுக்கல, இதுல ஒரு சிமிலாரிட்டி சொல்றேன் பாருங்க. இது 1 டைம் அப்படின்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ்னா இது வந்து என்ன 4 டைம், இது 3னா என்ன வரும் 9, 4னா 16, 5னா 25, 6னா 36. இது என்ன ரிலேஷன் பாருங்க, 4னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் is equal to 4, 3 ஸ்கொயர் is equal to 9, 4 square is equal to 16, 5 square is equal to 25, 6 square is equal to 36. அப்ப first time intervalல y0 னா second time intervalல 2 square is equal to 4y0, third time intervalல 3 டவுல என்ன வரும் 3 square into y0, அப்ப 9y0. சரியா? 4 டவுல என்ன வரும் 4 square is equal to 16y0.
இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இது 2 டவுங்கிற டைம் இன்டர்வல் 3 டவுங்கிற டைம் இன்டர்வல் டோட்டலா இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல்ல எவ்வளவு டிராவல் பண்ணிச்சோ அதை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, the fourth column gives the distances traversed in successive towers. அடுத்தடுத்த டைம் இன்டர்வல் அடுத்தடுத்த ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல எவ்வளவு டிஸ்டன்சஸ் டிராவல் பண்ணிருக்குங்கிறது வந்து fourth column காட்டுது. We find that the distances are the simple ratio of 1:3:5:7:9 as shown in the last column. அப்ப வந்து பாருங்க fourth columnல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. fourth columnல என்ன சொல்றாங்க, இப்ப first டவுங்கிற டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து y0. சரியா, அதுக்கு அடுத்தது செகண்ட் டைம் இன்டர்வல் அதாவது 2 டவு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் செகண்ட்ல நம்ம வந்து என்னன்னா இங்க காமிச்சிருக்கிறது டவுங்கிற டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இது 2 டவுல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இதுன்னு சொன்னோம். அதான் வந்து என்ன y0 இது 4y0 அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா 4y0 மைனஸ் y0னா இது 3y0. சரியா, அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து தேர்ட் டைம் இன்டர்வல்ல 3 டவுங்கிற அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குன்னா 9y0 minus 4y0 equal to 5y0. பாருங்க இது 9 minus 4 சரியா equal to 5. அதுக்கு அடுத்தது fourth டைம் இன்டர்வல்ல இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா 16y0 minus 9y0 போட்டோம்னா 7y0. அதுக்கு அடுத்து 25 minus 16 9. அதுக்கு அடுத்து 36 minus 25 11. அப்ப வந்து பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல டிராவல் பண்ணுது, இது நெக்ஸ்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட், fourth செகண்ட், fifth செகண்ட், fifth டைம் இன்டர்வல் செகண்ட் வேணா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் டைம் இன்டர்வல், செகண்ட் ஈக்குவல் டைம் இன்டர்வல், தேர்ட் ஈக்குவல் டைம் இன்டர்வல். அதுல டிராவல் பண்ண டிஸ்டன்சஸ் வந்து பாருங்க இது 4 டைம்ஸ், இது வந்து 1 டைம், இது 4 டைம், இது 9 டைம், இது 16 டைம், இது 25 டைம்ஸ்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ணது 1 தான். ஆனா செகண்ட் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ணது வந்து பார்த்தோம்னா 4 minus 1 3. தேர்ட் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ணது 9 minus 4 5. அதுக்கு அடுத்தது fourth ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல 16 minus 9 5. fifth ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல 25 minus 16 7. சரியா, அதான் இங்க சொல்றோம். அப்ப இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:3:5:7:9:11 அப்படிங்கிற மாதிரி வருது. இதான் வந்து கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்த ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்சஸ் 1:3:5:7 ரேஷியோல இருக்கும். முதல் டைம் இன்டர்வல்ல ஒரு செகண்ட்ல இது டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் அப்படின்னா அடுத்து ரெண்டாவது செகண்ட்ல டிராவல் பண்ணது ரெண்டாவது ஒரு செகண்ட் அதே ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் 30 மீட்டரா இருக்கும். மூணாவது அதே ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 50 மீட்டரா இருக்கும். அதான் வந்து இதுல சொல்றாங்க பாருங்க. we find that the distances are in the simple ratio 1:3:5:7:9:11 as shown in the last column. This law was established by Galileo Galilei, who was the first to make quantitative studies of free fall. இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டடி பண்ணி சொல்றது யாருன்னா கலீலியோ கலீலி. இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ஸ்டடிஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபால்ங்கிறத இது ஸ்டடி பண்றதே கலீலியோ கலீலி தான். பாருங்க கடைசி நெடுவரிசையில் காட்டப்பட்டுள்ள தூரங்கள் 1:3:5:7:9:11 என்ற எளிய விகிதத்தில் இருப்பதை காண்கிறோம். இந்த விதி கலீலியோ கலீலி அவர்களால் நிறுவப்பட்டது. அவர் தடையின்றி தானே விழும் பொருட்களுக்கான ஆய்வுகளை முதலில் மேற்கொண்டார். இந்த டேபிள் பாருங்க, இந்த டைரக்டா இந்த டேபிள்ல இருந்தே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா இது லாஸ்ட் இயர்ல அதுக்கு முந்தின வருஷம் 2023ல நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. கலீலியோ லா படி அந்த டிஸ்டன்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குங்கிறது அது வந்து என்ன 1:3:5:7 மேபி நமக்கு அடுத்தது வந்து என்ன இந்த மாதிரியான டேபிள்ல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த டேபிளை கிளியரா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, பின்னாடி இது எப்படி எல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாங்கிறத பின்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இதை எங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.